எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு வி ஸ்மார்ட் டிஎன்பிசி ஆன்லைன் கோச்சிங் அகாடமி. நாம் இந்த சேனலை இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம டிஎன்பிசிக்கான கைடன்ஸு, டெஸ்ட் பேட்ச்சு, டிப்ஸு, நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்களை பற்றி நம்ம ஃபர்தராக செயல்படுத்த போகிறோம். பேசுகிறது, அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறது, டெஸ்ட்டு போடுறது, எக்ஸ்பீரியன்ஸு கெயின் பண்ணிக்கிறது, எக்ஸாம் பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா, இப்போ நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான். ஏன் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய டிஎன்பிசி சிலபஸை பொறுத்த வரைக்கும் எல்லாராலையுமே ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், ஆனால் எல்லாராலையும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறது மூலமாக நமக்கு அதனுடைய பெனிஃபிட் கிடைக்கும். அதில் வர முக்கியமான கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எப்படி செலக்டிவாக படித்து பாஸ் பண்ண முடியும். சப்ஜெக்ட் வைஸாக நம்ம பிரிக்கும் பொழுது நம்ம எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க் போடுவோம், அதுக்கான பெனிஃபிட் நமக்கு கிடச்சிரும். ஆனால் எல்லாருமே நம்ம தவற விடுறது கரண்ட் அஃபேர்ஸில் தான். கரண்ட் அஃபேர்ஸு, மேத்ஸு, இது ரெண்டுத்துலேயும் நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிகமான முக்கியத்துவமும் கொடுக்க தேவையில்லை, ஆனால் முக்கியத்துவமும் கொடுக்காமலும் இருந்துட முடியாது. ஸோ அதனால் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம டிசம்பர் 1 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஷார்ட் அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள் ஜஸ்ட். இப்போ டிசம்பர் 1 நடப்பு நிகழ்வில் நம்ம ஒரு 2-3 கேட்டகரியாக மட்டும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பிரிச்சிடறோம். தமிழ்நாடு நியூஸு, இந்தியா நியூஸு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ், இந்த மாதிரி பிரிச்சிடுறோம். தமிழ்நாடு செய்திகளில் பார்த்தோம்னா, இப்போ டிசம்பரில் டித்வா புயல் ஒன்று கரண்ட்டில் போயிட்டுருக்கிற ஒரு விஷயம். நவம்பர் 27 இந்திய பெருங்கடலில் உருவாகிருக்கு டித்வா புயல். அதிகபட்ச மழைப்பொழிவு பார்த்தோம்னா மயிலாடுதுறையில் பேஞ்சிருக்கு. டிசம்பர் 1 இந்த புயல் வலுவிழந்திருக்கு. இந்த புயல்கள் பற்றி நம்ம படிக்கும் போது இது எப்படி சப்ஜெக்டோடு மிங்கிள் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா, 10th புக்கு தமிழ் புக்கில் பார்த்தோம்னா புயல்கள் பற்றின விஷயங்கள் நிறைய டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதில் வட இந்திய பெருங்கடலில் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000 ஆண்டுலேருந்து தொடங்கியிருக்காங்க. அதாவது சுனாமி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முந்தின மாதத்துலேருந்து. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் புயல்கள் பற்றி படிக்கும்போது இந்த மாதிரி புயல்கள் பற்றி சப்ஜெக்ட்குள்ளே எங்கே படிச்சிருக்கோங்கிறத நம்ம மிங்கிள் பண்ணி படித்தோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு தெளிவாகவும் ஈஸியாகவும் நம்ம மைண்டில் நிற்கும். 2வது செய்தி என்னென்னா, உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. எய்ட்ஸ் தினம் எல்லா மந்த்துமே பார்த்தோம்னா குறிப்பிட்ட தினங்கள் நமக்கு முக்கியமானதாக இருக்கும். அதில் டிசம்பர் 1 பார்த்தோம்னா எய்ட்ஸ் தினம். எய்ட்ஸ் தினங்கிறது எல்லாராலுமே ஞாபகம் வச்சுக்க முடியும். அந்த தினத்தில் என்ன முக்கியமான நிகழ்வு நடந்ததுன்னா, நம்மளோட தமிழ்நாடு முதல்வர் அறிக்கை ஒன்று விட்டிருக்காரு. அதில் தமிழ்நாட்டில் புதிய HIV தொற்று இல்லாத மாநிலமாக உருவாக்க உறுதியளிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி ஏற்றிருக்காங்க. இந்த HIV தொற்று பார்த்தோன்னா முதல்ல கண்டறியப்பட்ட இடம் சென்னை தாங்க. அது 1986. இதை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். இப்போ பார்த்தோம்னா தமிழ்நாடு திட்டங்கள் சொல்லி தனியாகவே நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம டே வைஸாக பார்க்கும்போது நம்ம திட்டங்கள் தமிழ்நாடு செய்தி கீழே பார்க்கலாம். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் முக்கியமான நோக்கம் என்னென்னா, வாரந்தோறும் சனிக்கிழமையில் காலை 9 முதல் மாலை 4 மணி வரைக்கும் பார்த்தோம்னா கவர்மெண்ட் இலவச மருத்துவங்கள் அமைச்சு அங்கே வர மக்களுக்கு இலவச பரிசோதனை கண்காணிப்புலாம் வழங்குறது தான் ரொம்ப முக்கியமான நோக்கம். இந்த திட்டத்தில் இது வரைக்கும் 9.87 லட்சம் பேர் பயன்பெற்றிருக்காங்க. அடுத்து இந்தியா செய்திக்குள்ளே போயிடலாம். ஆளுநர் அறிக்கை. என்ன ஆளுநர் அறிக்கை அப்படின்னா, ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ அகில திரட்டு அம்மானை அப்படிங்கிற நூல் உதய தினத்தை முன்னிட்டு யாத்திரையை தொடங்கி வச்சுருக்காரு. அந்த அகில திரட்டு அம்மானை எழுதியவர் யார் நமக்கே தெரியும், வைகுண்ட சாமிகள் சொல்லுவோம். இந்த வைகுண்ட சாமிகள் பற்றி நம்ம டீட்டெயிலாக சோசியல் சயின்ஸு, இந்த இந்திய மறுமலர்ச்சி திட்டத்துக்கு கீழே நிறையவே படிச்சிருப்போம்.
நீங்கள் இந்த நியூஸை பார்க்கும்போது அந்த அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவிலையுமே எல்லா டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ்லையுமே நம்ம அதையுமே அந்த சப்ஜெக்டுக்குள்ளே இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம வந்து சேர்த்து தான் நம்ம போடுவோம். இது ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால நம்ம வந்து சிம்பிளாக முடிக்கிறதுக்கு பார்க்குறோம். இதில் ஆளுநர் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகம் முழுவதும் அகிலத்திரட்டு அம்மானிய நூலை வந்து பரவ செய்யணும் அப்படின்னு முக்கியமான வசனம் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆளுநர் மாளிகையின் பெயர் மாற்றம். இது நமக்கு முக்கியமான நியூஸு. ஆளுநர் மாளிகையின் பெயர் மாற்றம். எந்த மாநிலத்துடைய ஆளுநர் மாளிகையின் பெயர் மாற்றப்பட்டுள்ளதுன்னா மேற்கு வங்க மாநிலம். அந்த மாநிலத்துடைய ஆளுநர் சிவி ஆனந்த் போஸுங்கிறவர் தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு. ராஜ்பவன் அப்படிங்கிற பேரில் வந்து லோக் பவன் அப்படின்னு மாற்றிருக்காங்க. லோக் பவன் அப்படின்னா மக்கள் மன்றம்னு பொருள்படுது. அடுத்த நியூஸ் நவம்பர் மாத மன் கி பாத். ஆக்சுவலாக மன் கி பாத்ங்கிறது பார்த்தோம்னா மாதந்தோறும் நம்மளுடைய பிரதமர் வந்து வானொலியில் மக்களுடன் உரை நிகழ்த்துவார். இது வந்து 128வது நிகழ்ச்சி. இந்த நவம்பர் மாதத்தில் இறுதி ஞாயிற்றுக்கிழமை உரையாற்றினது. அதில் முக்கியமான செய்தி என்னென்னா, பிரதமர் 4வது காசி தமிழ் சங்கத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அந்த 4வது காசி தமிழ் சங்கத்தோடைய கருப்பொருள் என்னென்னா தமிழ் கற்காலம் அப்படிங்கிறது தான். இந்த உரையில் வந்து தமிழ் மொழியின் அருமை பெருமைகள் எல்லாம் குறிப்பிட்டு கூறியிருக்கார். இந்த மன் கி பாத் நிகழ்ச்சியில் மற்ற சாதனைகள் குறித்துமே சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, தனியார் விண்வெளி நிறுவனம் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸின் இன்ஃபினிட்டி வளாகம் திறப்பு, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்தின் முதல் ராக்கெட் விக்ரம் 1 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த தனியார் விண்வெளி நிறுவனம் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து இன்ஃபினிட்டி வளாகம்னு ஒன்று திறந்திருக்காங்க. இந்த நிறுவனத்தின் முதல் ராக்கெட் வந்து பார்த்தோன்னா விக்ரம் 1 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஐஎன்எஸ் மாகே நீர்மூழ்கி கப்பல் கடற்படையில் சேர்ப்பு. இந்த கப்பலை வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து கடற்படையில் சேர்த்துருக்காங்க. உணவு தானியங்கள் உற்பத்தியில் வந்து பார்த்தோன்னா 357 மில்லியன் டன்னாக நம்மளுடைய உற்பத்தி வந்து அதிகரிச்சிருக்கு. தேன் உற்பத்தி வந்து 1.5 டன்னாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த நிறுவனத்தின் முதல் ராக்கெட் பார்த்தோம்னா விக்ரம் 1 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஐஎன்எஸ் மாகே நீர்மூழ்கி கப்பல் கடற்படையில் சேர்த்துருக்காங்க. உணவு தானியங்கள் உற்பத்தியில் 357 மில்லியன் டன்னாக உற்பத்தி அதிகரிச்சிருக்காங்க. தேன் உற்பத்தியில் 1.5 டன்னாக உயர்ந்திருக்கு. இந்த சாதனைகளை பற்றியெல்லாம் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் வந்து கூறியிருக்காரு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்னு படிக்கும் போதே நம்ம இந்நேரம் நம்மளுடைய மைண்ட் ஃபுல்லாக வந்து பாலிட்டி சப்ஜெக்ட்குள்ளே என்ட்ராக இருக்கணும். அதில் வந்து பார்த்தோம்னா February to May பட்ஜெட் கூட்டத்தொடர் பற்றி படிச்சிருப்போம். July to September வந்து மழைக்கால கூட்டத்தொடர் பற்றி படிச்சிருப்போம். அந்த வகையில் இந்த நவம்பர் டு டிசம்பர் வந்து குளிர்கால கூட்டத்தொடர் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது பார்த்தோன்னா December 1 முதல் December 19 வரைக்கும் இந்த மாதத்தில் ஷெடியூல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 15 அமர்வுகள் இடம்பெற உள்ளன. அடுத்து ஆசிய பவர் இன்டெக்ஸ் 2025. இந்த ஆசிய பவர் இன்டெக்ஸ் 2025 இந்த குறியீடில் வந்து இந்த பட்டியலில் இந்தியா 3வது இடமாக கொடுக்கப்பட்டிருக்கு. 3வது இடம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு 2 இடத்துல அமெரிக்கா, சீனா இருக்காங்க. அது எது ரிலேட்டடாக இருக்காங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி வரிசை அப்படின்னு சொல்லினது தான் ஆசிய பவர் இன்டெக்ஸு. அதில் முக்கியமாக வந்து இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் வந்து இந்தியா தனது இராணுவ பலத்தை வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதையொட்டி நமக்கு வந்து ஆசிய பவர் இன்டெக்ஸில் 3வது பவர்ஃபுல்லான நாடு அப்படின்ற இடம் கொடுத்துருக்காங்க. விளையாட்டுச் செய்திகள் பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் T20 தொடரில் இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்குப்பா. இதெல்லாம் தான் December 1 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுக்கு தேவையானது. இதில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம படிக்கும்போது என்ன வந்து தேவை, சப்ஜெக்டை சிலபஸ் எடுத்து வச்சுக்கணும். டாபிக் வைஸாக பார்க்கும்போது எந்த டாப்பிக்கில் என்ன நியூஸ் நமக்கு தேவை, எவ்வளோ படித்தா போதும். உதாரணத்துக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை பற்றி நம்ம இதில் பார்த்தோம். என்ன திட்டம், யாருக்கு பயன், யார் தொடங்கி வச்சாங்க, என்ன சாதனை, இந்த மாதிரி கேள்வி ஆங்கிளில் வந்து நம்ம படிக்கும்போது நமக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வீடியோ போடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.